மதுரை ஆணையூர் மேலூர் பகுதிகளில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சிலைக்கு மாலை அணிவிக்க பைக்கில் சென்ற இளைஞர்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்டதை அடுத்து அவர்களது பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். அங்கு என்ன நடந்தது? விவரங்கள். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையருடைய சதய விழாவை முன்னிட்டு மதுரை ஆணையூர் பகுதியில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த அரசியல் பிரமுகர்களும் அமைச்சர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையிலே பாதுகாப்பிற்காக மதுரை மாநகர காவல் ஆணையாளர் லோகநாதன் தலைமையிலான 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அதே போன்று பார்த்தோம்னால் மேலூர் பகுதியிலுமே தற்காலிகமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தக்கூடிய பகுதியிலே பாஜக சார்பில் மாநில தலைவர் மற்றும் பாஜகவுடைய பிரமுகர்கள் உட்பட அனைவருமே மாலை அணிவித்து மரியாதை செய்த நிலையிலே மதுரை ஆணையூர் பகுதியில் அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய முழு உருவ சிலைக்கு திமுகவுடைய அமைச்சர் மூர்த்தி அவர்களும் அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செய்து வந்த நிலையிலே அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வாகனங்களில் தலைக்கவசம் அணியாது ஒவ்வொரு இருசக்கர வாகனங்களிலும் 3க்கும் மேற்பட்டோர்கள் அமர்ந்து வாகனத்தில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய வகையிலே அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது காவல்துறையில் ஒரு கட்டத்தில் எச்சரிக்கை விடுத்தார்கள். அதையும் மீறி அவர்கள் வாகனத்தில் அதிக ஒலி எழுப்பியும் பிரம்மாண்ட கொடிகளை கைகளில் பிடித்தவாறு போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்த நிலையிலே ஒரு கட்டத்தில் காவலர்கள் விரைவாக ஓடி சென்று அதிவேகமாக செல்லக்கூடிய அந்த இருசக்கர வாகனத்தில் வந்த அந்த இளைஞர்களுடைய வாகனங்களை கைப்பற்றி அருகில் இருக்கக்கூடிய கூடல் நகர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். குறிப்பாக பாதுகாப்பு பணியில் இருந்து காவலர்களுக்கு அந்த வழியிலே சென்ற இருசக்கர வாகனங்கள், அதாவது ஏற்கனவே நான் சொன்னது போல பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வாகனங்களிலே அதிக ஒலி எழுப்பக்கூடிய வகையில் வந்த வாகனங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதே போன்று மறுபுறம் மேலூர் பகுதியில் பார்த்தோம்னால் மேலூர் பேருந்து நிலையம் அருகே பெரும்பிடுகு முத்தரையருடைய சதய விழாவை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்களும் அவர்களுடைய சமுதாய மக்களும் அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்த நிலையிலே இருசக்கர வாகனங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய வகையிலே ரோந்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை எச்சரிக்கை விடுத்து அனுப்பினார்கள். மொத்தத்தில் மதுரையில் 2 இடங்களிலே நடைபெற்ற இந்த நிகழ்வில் இளைஞர்கள் வாகனங்களிலே அட்ராசிட்டி ஏற்படுத்தியது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.